வணக்கம். கல்லூரி வாழ்க்கையில் விடுதி என்பது இன்று பெரும்பாலான மாணவர்கள் தங்கி தங்களுடைய உயர்கல்வியை பெறுவதற்கான வாய்ப்பை வழங்குகிறது. இன்னும் சொல்லப்போனால் எங்கிட்ட சில மாணவர்கள் எங்களுக்கு ஹாஸ்டல் கிடைக்காம போயிடுச்சு. ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா புகழ்பெற்ற கல்லூரிகளில் கூட ஹாஸ்டல் லிமிட்டட் நம்பர் ஆஃப் ரூம்ஸ் தான் இருக்கும். அதனால் அவங்க மாணவர்கள் ஹாஸ்டல் கிடைக்காம, முன்னாடி வரவங்களுக்கு தான் ஹாஸ்டல் கிடைக்கும், வெளியில் போய் தங்கி படிக்கக்கூடிய சூழல் வரும். பெற்றோர் எங்களுக்கு ஹாஸ்டலில் ரூம் கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரின்சிபல் முன்னாடி வெயிட் பண்ணிகிட்ருக்கிற காலங்கள்லாம் ஒன்று உண்டு. இன்றைக்கி கூட பல இடங்களில் போதிய அளவுக்கு ஹாஸ்டல் கிடைக்கிறதில்ல. அந்த மாதிரி என்கிட்ட மதுரையில் ஒருத்தர் ரவின்னு கவிஞர், அவர் அவருடைய மகனுக்கு இங்கே சென்னையில் ஒரு கல்லூரியில் எனக்கு விடுதிக்கு இடம் கிடைக்கல, வெளியில் தங்கி படிக்க முடியாதுன்னு. அவர் ரவி எப்படின்னா ரொம்ப எதை சொன்னாலும் செஞ்சுருவார். ஒரு முறை அவர்கிட்ட எனக்கு என்னுடைய செமினார் ஒன்று யூஜிசி ஸ்பான்சர் பண்ணி அங்கே மன்னர் கல்லூரி நடத்தின ஒரு செமினாரு, அதில் என்னுடைய புக்ஸ் எல்லாம் அனுப்பினேன். ஏன்னா ப்ரிசைட் பண்ணது அவர் நம்முடைய முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம் அவர்கள் தான் அதை ப்ரிசைட் பண்ணார் அந்த ஈவெண்ட்டை. அப்போ இந்த புக்ஸ் எல்லாம் எப்படியாவது அவருக்கு அனுப்பணும். நான் எழுதின புத்தகங்கள்லாம் எப்படி போய் சேர்க்குறதுன்னா, இவர்கிட்ட கொடுத்தோடனே இவர் ஏர்போர்ட்டில் அப்போ ஒர்க் பண்ணிட்டு இருந்தார் டூரிசத்தில், அங்கே தெரிஞ்சவங்க மூலம் கொண்டு போய் கொடுத்துட்டார். அவர் நாங்கள் புலிப்பால் ரவின்னு தான் சொல்லுவோம். புலிப்பாலாலேயே முடியல ஒரு சீட் வாங்கிறதுக்கு, ரொம்ப கஷ்டப்பட்டுட்டார். அவரை எங்கிட்ட சொன்னார். அப்புறம் நான் சொல்லி அந்த மேனேஜ்மெண்ட்டுக்கிட்ட அவருடைய சன்னுக்கு ஒரு ரூம் வாங்கி கொடுத்தோம். நல்லபடியாக முடிச்சுட்டு வெளியே வந்தார். ரொம்ப மகிழ்ச்சி அவருக்கு. வெளியே கிடச்சிருந்தால் நாங்கள் என்ன பண்ணியிருப்போம், ஏன்னா காலேஜுக்கு போகிறதுக்கு அதுக்கே நிறைய டைம் ஆகும், வெளியே தங்கினா சாப்பாடு சரியாக கிடைக்காது, ஒரு டிசிப்ளின் இருக்காது, இந்த பல ஃபேக்டர்ஸ் இருக்குது. இல்லை, கல்லூரி விடுதியில் இடம் கிடைப்பது என்பதே மகிழ்ச்சிக்குரிய ஒன்று. அடுத்தது அந்த விடுதி வாழ்க்கையை எப்படி பயன்படுத்தி கொள்வது, அது வீட்டிலிருந்து செல்வதற்கும் வீட்டு வாழ்க்கைக்கும் விடுதி வாழ்க்கைக்கும் என்ன வேறுபாடு அப்படிங்கிற சம்மந்தமாக தான் நம்ம பேசிகிட்டு இருந்தோம். அதில் முதலாவதாக நான் சொல்கிறது, ஓரளவுக்கு சுதந்திரம் நமக்கு கிடைக்கிறது. அந்த சுதந்திரம் எப்படி கிடைக்குதுன்னா, எந்த காலை உயர்த்துவது என்பதில் தான் நமக்கு சுதந்திரம் இருக்கிறது, 2 காலையும் உயர்த்துவதில் நமக்கு சுதந்திரம் இல்லை அப்படிங்கிற ஒரு கதையோடு நான் சொன்னேன். இப்போ சுதந்திரம் கிடைத்ததுன்னா அடுத்தது என்னென்னா, வெறுமனை அது வருவதில்லை. எப்போதுமே அது ஒரு இலவச இணைப்போடு தான் வருது. அந்த இலவச இணைப்பு என்னென்னா ரெஸ்பான்சிபிலிட்டி, பொறுப்புகள். தமிழை பொறுத்த வரைக்கும் பொறுப்பு அப்படிங்கிறதுக்கும் பொறுமை அப்படிங்கிறதுக்கும் ஒரு பெரிய தொடர்பு இருக்குது. யாரெல்லாம் பொறுப்போடு இருக்காங்களோ அவங்க பொறுமையோடையும் இருக்கணும். அவங்க அவசரப்பட முடியாது. பொறுப்பு இல்லாதவங்க அவசரப்படலாம். பொறுப்போடு இருக்கிறவங்க அமைதியாகவும் பொறுமையாகவும் இருக்க வேண்டியது. அதனால தான் இந்த ஜேரட் டைமண்ட் அவர் ஒரு புத்தகத்தில் இந்த பொறுப்பினுடைய ஒரு இலக்கணத்தை சொல்லியிருப்பார். ஏன் தாய் இந்த குழந்தையை அதிகம் பார்த்துக்கிறாங்க தந்தையை விட. ஒரு பெண் பறவை இருக்குது, அதுதான் பெரும்பாலும் அடை காக்குது, அதுதான் அந்த குஞ்சுகளை பார்த்துக்குது. ஆண் பறவைகள் அடை காப்பதில்லை. சில பறவைகளில் மட்டும்தான் அந்த ஆண் பறவைகள் அடை காக்கும். சில உயிரினங்கள், உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா சீ ஹார்ஸில் ஆண்கள் தான் அந்த அடை காக்கிற ஒரு பொறுப்பை ஏற்படுத்திக்கும். அதே மாதிரி சாண்ட் பைப்பரில் பார்த்திங்கன்னா, சாண்ட் பைப்பரில் ஆண் பறவைகள் தான் அடை காக்கும், பெண் பறவைகள் போயிடும். அந்த பெண் பறவைகள் ஆண் பறவைகளோட பெருசாக இருக்கும், அது 4 முட்டை தான் இடும். அப்போ என்னென்னா, தன்னுடைய ஜெர்ம் பிளாசத்தை ப்ரிசர்வ் பண்ணுறதுல அந்த ஆண் பறவைக்கு தான் அதிக அக்கறை பெண் பறவையை விட. அதனால் ஆண் பறவை தான் அடை காக்கும். ஆனால் பெரும்பாலான பறவைகளில் பெண் பறவைகள் தான் அடை காக்கும். இந்த குயிலில் மட்டும் பார்த்திங்கன்னா, அந்த ஆண் பறவைகள் எப்படி அசிஸ்ட் பண்ணுறதுங்கிறது ஒரு மிகப்பெரிய சுவாரஸ்யமான ஒரு விஷயம். இந்த காகத்தில் இந்த உட்காந்து பெண் காகம் அடை காத்துக்கிட்டு இருக்கோம். இந்த அடை காக்க தெரியாத ஒரு பறவை இந்த குயில். அதனால் என்ன பண்ணோம்னா, அந்த ஆண் குயில் இந்த காகம் எது முட்டையிட்டுருக்குன்னு பார்க்கும். அந்த முட்டையிடும்போது அந்த ஆண் குயில் போய் அந்த காகத்தை சண்டைக்கு எடுக்கும். அது அடை காத்துக்கிட்டு இருக்கும்போது சண்டைக்கு எடுக்கும். பெண் குயில் அப்போ முட்டையிட போகுது. அந்த நேரத்தில் என்ன ஆகும், எப்படி தெரியும்னா, ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் அந்த ஷெல் ஃபார்ம் ஆகுமா. அந்த ஷெல்லு ஃபார்ம் ஆகிறது 2 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் அந்த முட்டைக்கு தெரிஞ்சுக்கிச்சு. இப்போ ஆண் குயில் போய் சண்டைக்கு எடுக்கும் அந்த பெண் காகத்தை.
அது சண்டை போட்ட உடனே அது வெளியே இப்படி பறந்து போகுது பாருங்கள், அந்த டைமில் வந்து முட்டையிட்டுரும் அந்த பெண் குயில். இப்படி முட்டையிட்டு அந்த முட்டை வந்து சின்னதாக இருக்கும், ஆனால் காகம் திரும்பி வந்த பிறகு அதுக்கு தெரியாது தன்னுடைய முட்டை இல்லைன்னு, அது அடகாக்கும். இதில் முதல்ல பெண் குஞ்சு இது குயில் குஞ்சு முன்னாடி வந்துடும். அது வந்த உடனே அது இந்த காகம் குஞ்செல்லாம் இந்த காக முட்டையெல்லாம் உடைச்சிரும் தள்ளி தள்ளி. இப்போ என்னென்னா அந்த காகத்துக்கு தன்னுடைய குஞ்சுகள் வரவே வராது, அது அந்த பெண் அந்த குயில் குஞ்சு தான் அது பாதுகாக்கும். அதை பாதுகாத்து அதுக்கு உணவெல்லாம் கொடுத்து அதை வளர்க்கும். ஒரு ஸ்டேஜில் என்னென்னா அதுக்கு தெரியாதா இது தான் குஞ்சு இல்லைன்னு தெரியும், ஆனாலும் அடைகாத்த அந்த பாசத்தினால அது வளர்க்குது. அதில் தான் நம்ம காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு. ஒரு ஸ்டேஜில் என்ன ஆகும்னா மற்ற காகத்துக்கெல்லாம் தெரியாத அளவுக்கு வளர்த்துக்கிட்டு இருக்கிறது தெரிஞ்சு போயிடும். தெரிஞ்ச உடனே அந்த காகம்லாம் என்ன பண்ணுன்னா இந்த குயில் குஞ்சை கொல்றதுக்காக அது படையெடுக்கும். ஒரு முறை அந்த மாதிரி படையெடுக்கும்போது நான் பார்த்தேன், அந்த காகம் அதை அடைகாத்த காகம் சோகமாக உட்காந்துருக்கிறத நான் பார்த்தேன். அதுதான் எப்படி தப்பிச்சு போயிடுது. அதனால் ஒரு குயிலை பார்த்தால் நாம் காகத்துக்கு நன்றி சொல்ல வேண்டும். இதில் எந்த பாயிண்ட்டை நான் சொல்ல வந்தேன்னா, இப்போ ஒரு யார் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணுறாங்களோ அவங்க தான் பொறுப்போடு இருக்கணுங்கிறது. யார் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணுறது? அந்த முட்டையை பாதுகாக்கிறது, அது வயிற்றில் அந்த முட்டை வளர்கிறதுக்கு தன்னுடைய ஊட்டச்சத்தெல்லாம் கொடுக்கறது, இது எல்லாத்தையும் செய்யக்கூடியது தாய். இப்போ குழந்தை இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், தாய்க்கு தான் அதிகமான ஒரு பொறுப்பு இருக்குது. ஏன்னா அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணுறது யாருன்னா தாய் தான். இந்த தாய் தான் 9 மாதம் அந்த குழந்தைய பாதுகாத்து அதுக்காக மருந்து சாப்பிட்டு அதுக்காக உணவு சாப்பிட்டு அந்த வலியை பொறுத்து கொண்டு அதை தாங்கி கொண்டு இருப்பவள் தாய். அதிக இன்வெஸ்ட் பண்ணுறது தாய்ங்கிறதுனால அதிக பொறுப்பு. அதனால் இப்போ கல்லூரி வாழ்க்கைக்கு வந்துட்டோம். இப்போ நம்ம அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணுறோம். நம்ம லைஃப்பினுடைய பெஸ்ட் பார்ட் இப்போ 80 வயசில் இருக்கவங்களுடைய 2 வருஷத்துக்கும் 18 வயசில் இருக்கிறவங்க 2 வருஷத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. 80 வயசில் இருக்கிறவங்களுக்கு 2 வருஷம் 20 வருஷம் மாதிரி வேல்யூபிளாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா அதுக்கப்புறம் வாழ்கிறது அவ்வளோ கஷ்டம். ஆனால் அதில் எதுவும் ப்ரொடக்டிவிட்டி இருக்காது. நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு ப்ரைம் பார்ட் ஆஃப் த லைஃப் அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த ப்ரைம் பார்ட் ஆஃப் த லைஃப்பில் தான் நம்ம ப்ரொடக்டிவாக இருப்போம். ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன் இருக்கிறாரு, ஒரு கிரிக்கெட் பிளேயர் இருக்காருன்னா 30 வயசு வரைக்கும் தான் அவருக்கு ப்ரைம் லைஃப். அதில் தான் அவர் எல்லாத்தையும் சாதிக்க முடியும். ஒரு அத்லெட் இருக்காரா, ஒரு 30 வயசு வரைக்கும் சாதிக்கலாம். அது மாதிரி ஒவ்வொன்றுக்குமே ஒரு ப்ரைம் பார்ட் ஆஃப் த லைஃப் இருக்குது பார்த்தீங்களா? அது மாதிரி இது ப்ரைம் பார்ட் ஆஃப் த லைஃப். இதில் ஒவ்வொரு நிமிஷமும் ரொம்ப முக்கியம். அதனால் அதிகமாக நாம் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு பீரியட். இந்த அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணுற பீரியடில் அதிகமான பொறுப்புணர்வோடு இருக்கணும். அந்த பொறுப்புணர்வை நாம் நிறைவேற்றுவதற்கு நாம் பொறுமையாக இருக்க வேண்டும். யார் ஒருவர் பொறுமையாக ஒவ்வொன்றையும் கவனித்து ஒவ்வொரு செயலையும் விழிப்புணர்வுடன் செய்கிறார்களோ அவர்கள்தான் வெற்றி பெற முடியும். அல்ல இந்த விடுதி வாழ்க்கையில் பொறுத்த வரைக்கும் என்னென்னா நமக்கு பொறுப்பு. இப்போ பெற்றோர் என்ன சொல்லிட்டாங்க, அதை பாரு உன்னை கொண்டு போய் சேர்த்துட்டோம், நாங்கள் பணம் செலவு பண்ணுறோம், உனக்கு தேவையான புத்தகத்தை வாங்கி தரோம், உனக்கு ஹாஸ்டல் ஃபீஸ் கட்டுறோம், உனக்கு தேவையான ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறோம், படித்து முடித்து வெளியே வருவது உன்னுடைய கடன். நம்ம தமிழில் வந்து ஒரு பாடல் இருக்கும், ஈன்று புறந்தறுதல் என்றலைக்கு கடனே. பொன்முடியாருங்கிற கவிஞர் எழுதியிருக்காங்க. என்னென்னா ஈன்று புறந்தறுதல் என்றலைக்கு கடனே. என்னுடைய டியூட்டி என்ன, ஒரு குழந்தைய உருவாக்கி வெளியே வந்து பிரசவிப்பது என்னுடைய கடமை. ஈன்று புறந்தறுதல் என்றலைக்கு கடனே, சான்றோனாக்குதல் தந்தைக்கு கடனே. சான்றோனாக்குதல் நல்ல பண்புகள். அதனால தான் சொல்ல இவன் தந்தை என்னோற்றான் கொல் எனும் சொல். அப்படின்னா அவனுடைய நடத்தை, அவனுக்கு நல்ல பண்புகளை சொல்லி கொடுத்து அவனை சான்றோனாக்குதல் யார், தந்தையினுடைய கடை. நன்னடை நல்கள் வேந்தற்கு கடனே. நல்லபடி அவன் வந்து அவனுடைய காண்டக்ட் நல்லா இருக்கிறது, அவன் வாழ்க்கை ஃபுல்லாக அவன் வந்து நன்னடை. எப்போ அந்த ஸ்டேட்டுக்கான ஒரு ரோல் இருக்குது, அந்த சிட்டிசனுக்கு தேவையான சில ஃபெசிலிட்டிஸ் அதெல்லாம் செஞ்சு கொடுத்து நன்னடை நல்கள். ஒளிருவாள் அருஞ்சம முறுக்கி களிறு பெயர்ந்தெறிதல் காலைக்கு கடனே அப்படின்னு. அப்போ ஒவ்வொருவருக்கும் ஒரு பொறுப்பு இருக்குது. அந்த பொறுப்பை நிறைவேற்றுவதற்கு நாம் என்னுடைய கடமை, நான் ஃபீஸ் கட்டிட்டேன், என்னுடைய கடமை உன்னை நல்லா பார்த்துக்கிட்டேன், இந்த அளவுக்கு படிக்க வச்சுட்டேன், உன்னை ஆளாக்கிட்டேன், இனிமேல் படித்து நல்லபடியாக வர்றது உன்னுடைய கடனே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கொண்டு வந்து சேர்த்துட்டாங்க. இப்போ இந்த ஹாஸ்டல் லைஃபை பொறுத்த வரைக்கும் நிறைய டெம்ப்டேஷன் இருக்கும். எப்போவுமே நம்மளை சுற்றி ஒரு டெம்ப்டேஷன் இருக்கக்கூடிய இடத்துல நம்ம கட்டுப்பாடாக இருக்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஒரு முறை தீபம் நான் பார்த்த சார் எங்கள் கல்லூரியில் வந்து பேசினார். எங்கு சுதந்திரம் கிடைக்கிறதோ அங்கு கட்டுப்பாட்டோடு இருங்கள், எங்கு
அடிமைத்தனம் நிலவுகிறதோ அங்கு சுதந்திரமாக இருங்க. ஒரு உடைச்சிக்கிட்டு வரணும். நம்மளை தேவையில்லாமல் நம்மளை கட்டுப்படுத்துகிறாங்கன்னா உடைச்சிக்கிட்டு வரணும். ஆனால் எங்கே வந்து சுதந்திரம் கொடுக்குறாங்களோ அங்கே வந்து நாம் வந்து கட்டுப்பாடோடு இருக்கணும். கட்டுப்பாடு வேறு, அதே நேரத்தில் வந்து நாம் கட்டுப்பெட்டியாக இருக்கிறது வேறு. ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. நாம நம்முடைய நடவடிக்கைகளை ஒழுங்குபடுத்தி கொள்வது தான் இந்த கட்டுப்பாடு. அந்த கட்டுப்பாடோடு திகழ்வது எப்போ சாத்தியம்னா சுதந்திரத்தினுடைய அருமையை தெரிந்து கொள்வது, பொறுப்புகளை உணர்ந்து கொள்வது. கல்லூரி வாழ்க்கையில் நிறைய டெம்ப்டேஷன் இருக்கும்னு நான் சொன்னேன். ஆஸ்கர் வைல்டு தான் சொல்லியிருப்பார், த பெஸ்ட் வே டு ஓவர் கம் டெம்ப்டேஷன் இஸ் பை ஈல்டிங் டு இட். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, டெம்ப்டேஷன் வந்தவுடனே ரொம்ப எளிதில் அதுக்கு இரையாகி விடுவார்கள். 4 பேர் பக்கத்தில் இருக்கிறவங்க செஞ்சால் அது சரியாயிருமா? சரியாகாது. சரியானது தான் சரியாகும். நம்மை சுற்றி இருக்கிற நண்பர்கள் செய்வதால் நியாயமற்ற செயல் சரியாகி விடாது. ஆனால் என்னென்னா அந்த மாதிரி நெருக்கடி வரும். நெருக்கடியில் என்ன சொல்லுவாங்கன்னா, நீயும் இது செய், அப்போ தான் இது ஒரு நாள் செஞ்சால் என்ன ஆக போகுது அப்படிங்கிற டெம்ப்டேஷன். வா சினிமாவுக்கு போகலாம், எக்ஸாமுக்கு தான் நிறைய நாள் இருக்கேன், இன்றைக்கி கொஞ்சம் ஜாலியாக இருப்போம், நாளைக்கு பார்த்துக்கலாம், எக்ஸாம் ஈஸியாக தான் இருக்கும். இது மாதிரி நானும் படிக்கவே இல்லை. சில மாணவர்கள் ஃபுல்லாக படிச்சுட்டு வந்துடுவாங்க, ஒரு பேஜ் கூட படிக்கலை அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நம்பிக்கிட்டு இவனும் படிக்காமல் போவான் எக்ஸாமுக்கு. அவன் படிச்சுட்டு நல்ல மார்க் வாங்குவான். கேட்டால் கிளாஸில் கவனிச்சதை வச்சு எழுதுகிறேன் அப்படிமா. ஆனால் உண்மையிலேயே டெய்லி எங்கேயாவது போய் உட்காந்து படித்து எல்லாத்தையும் தரவு பண்ணிவிட்டு இங்கே வந்து மற்றவங்க படிக்காமல் இருக்கிறதுக்கான சூழல் எல்லாத்தையும் பண்ணுவான். சில பேர் அப்படி இருப்பாங்க. ஆனால் இது மாதிரி சூழலில் நாம் பொறுப்போடு நடந்து கொள்வது மிகவும் முக்கியம். அதனால் என்னென்னா, ஒன்று வந்து கல்லூரிக்கு வந்தபோது அடிப்படையான, நான் சொன்னேன், அடிப்படையானது என்னென்னா நம்ம கல்வியை பெறுவது, நல்ல மதிப்பெண்களை பெறுவது, நாம் வந்து ஒரு பட்டத்தை பெறுவது, நம்மை தகுதியாக்கி கொள்வது. இது ஃபஸ்ட்டு. இது எப்படின்னா, ஒருவர் வேட்டியை கட்டி கொண்டு தான் அதுக்கப்புறம் எவ்வளோ விலை உயர்ந்த ஆபரணங்களை போட்டாலும் சரி, வேட்டியை கட்டாமல் விலை உயர்ந்த ஆபரணங்களை ஒருத்தர் போட்டாங்கன்னா அது அழகாக இருக்காது. அதுக்கப்புறம் என்ன வேணால் நீங்கள் எக்ஸ்ட்ரா ஸ்கில்ஸு, உங்களுடைய எக்ஸ்ட்ரா படிக்கிறது, எக்ஸ்ட்ரா கோர்சஸ் பண்ணுறது, உங்கள் பர்சனல் குரோத் பார்க்குறது, விளையாடுறது, பதக்கம் வாங்கிறது எல்லாம் செய்யலாம். ஆனால் அடிப்படையில் உங்களுடைய கல்வி. அதனால் பொறுப்பு அப்படின்னு வரும்போது உங்களுடைய நடவடிக்கைகளை நிர்வகித்து கொள்வது, உங்களுடைய நேரத்தை நிர்வகித்து கொள்வது, உங்களுடைய பண்பு நலன்களை பாதுகாப்பது, உங்கள் பெற்றோருக்கு உண்மையாக நடந்து கொள்வது, இதெல்லாம் ரொம்ப முக்கியம். நம்ம அப்பா அம்மா என்ன நினைப்பாங்க, அவங்க நான் படிச்சுட்டு போன்னு நினைப்பாங்க. பணம் அனுப்பும்போது நம்ம பையன் படிச்சுட்ருக்கான், பாவம், ஏதோ வாங்கி சாப்பிட்டோம், ஹாஸ்டல் ஃபுட் மட்டும் பத்தாது, வேறு ஏதாவது சாப்பிட்டோம், நைட்டில் போய் டீ சாப்பிடுவான் படிக்கிறதுக்கு, இங்கே வீட்டில் நாம் வச்சு கொடுப்போம், அங்கே யார் இருக்காங்க, அவனுக்கு எப்போவுமே இந்த நிலக்கடலை பிடிக்கும், கொஞ்சம் வாங்கி வச்சுக்கிட்டோம் ரூமில், படிக்கும்போது பசி எடுத்துச்சுன்னா சாப்பிட்டோம். இப்படியெல்லாம் அவங்க நினச்சி வியர்வையை சிந்தி ரத்தம் சுண்ட சில நேரங்களில் கண்ணீரோடு உங்களுக்கு அவர்கள் பணத்தை அனுப்புகிறார்கள். அந்த பணத்தை நாம் செலவு செய்கிற போது ஒரு பொறுப்புணர்வுடன் இருக்கணும். ஹாஸ்டல் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் யாரும் கண்காணிச்சுக்கிட்டே இருக்க மாட்டாங்க. இப்போ வீட்டிலனா கண்காணிச்சிட்டு இருப்பாங்க, படின்னு சொல்லுவாங்க, அப்பா அம்மா படிக்கிறோன்னு எதிர்பார்ப்பாங்களே அப்படின்னு டீ போட்டு கொடுப்பாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளை அறியாமல் நம்ம சில செயல்களை செய்வோம். நம்முடைய நடவடிக்கைகளை கண்காணிப்பதற்கு பெற்றோர் இருக்கிறாங்க. நம்ம வீதியில் வரும்போது நம்ம என்ன செய்கிறோன்னு அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க பார்ப்பாங்க. ஆனால் விடுதிக்கு போன பிறகு யார் ஒருவர் தன்னுடைய பண்பு நலன்கள் கெடாமல் இருக்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் எந்த சூழலிலும் கெட மாட்டாங்க. நான் பார்த்துக்கிறேன், 98% மாணவர்கள் விடுதியில் சேரும்போது வந்த புதுசில் எப்படி இருந்தார்களோ அதே மாதிரி வெளியே போவாங்க. அதுக்கப்புறம் அவங்க 40 வருஷம் 50 வருஷம் கழித்து பார்த்தா கூட எந்த தீய பழக்கமும் இல்லாமல் இருக்கிறத பார்த்துருக்கோம். சில பேர் என்னென்னா, கல்லூரிக்கு வர வரைக்கும் அவங்களுக்கு ஒரு வார்த்தை இங்கிலீஷ் பேச தெரியாது, ஒரு புத்தகம் படிச்சிருக்க மாட்டாங்க, வெறும் பாடத்தை மட்டுமே படிச்சுட்டு வருவாங்க. கல்லூரிக்கு வந்து விடுதியில் தங்க ஆரம்பித்தவர் மற்ற பசங்க படிக்கிற புக்கெல்லாம் பார்ப்பாங்க, மற்ற பசங்க நல்லா பேசுகிறத பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு லைஃப்பில் இந்தந்த கோர்சஸ்லாம் எக்ஸ்ட்ராவாக படிக்கலாமா, நம்ம டெல்லி போய் படிக்கலாமா, நாம் வந்து ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி போய் படிக்கலாமா, ஆவர்ட் போய் படிக்கலாமா, இதுக்கான ஐடியாலாம் கிடைக்கும். அது வரைக்கும் ஒன்றுமே தெரியாது. என்னுடைய நண்பர் ஒருத்தர், அவர் வந்து ஐஐடி படித்தார், அதுக்கப்புறம் ஐஏஎஸ் வந்தார். அவர்கிட்ட கேட்டேன், எப்படி நீங்கள் ஐஐடி படிச்சிங்க? அவர் ஒரு சாதாரண பேக்ரவுண்ட்லேருந்து வந்தவர். அவர் சொன்னார், அவர் டெல்லியில் போய் ஒரு யூனிவர்சிட்டியில் படிச்சிருக்கார்,
ஏதோ ஃபிசிக்ஸோ கெமிஸ்ட்ரியோ சேர்த்து படிச்சிருக்காரு. ஃபஸ்ட் இயர் படிக்கும்போது அவருடைய ரூம்மேட்ஸ், ஹாஸ்டலில் தங்கி படிக்கிற அந்த ரூம்மேட்ஸ் எல்லாம் ஐஐடின்னு பேசிக்கிட்டு ஏதோ நோட்ஸ் எல்லாம் படித்து டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்களாம். இவருக்கு ஐஐடினா என்னன்னே தெரியாது. இவர் கிராமத்துலேருந்து வந்தவர், இந்த யூனிவர்சிட்டியில் சேர்ந்ததே பெருசு. அவங்க ஏதோ படிச்சுட்டு வைக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு அவங்களாம் தூங்கின பிறகு இவர் முழிச்சுக்கிட்டு அதை எடுத்து புரட்டியிருக்காரு. புரட்டினா இவருக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கு. ஓ, இதை தான் இவங்கெல்லாம் சொல்கிறாங்களா. டெய்லி அவங்க தூங்கின பிறகு இவர் படிப்பார், அவங்க முழிச்சிட்டு இருக்கும்போது இவர் தூங்குவார். இந்த அம்பேத்கர் இப்படி தான் பண்ணுவாராம். அம்பேத்கர், பாபா சாஹேப் அம்பேத்கர் சின்ன ரூமில் இருப்பாராம். அந்த ரூமில் ஒருத்தர் தான் தூங்க முடியும், ஒருத்தர் உட்காந்துருக்கணும். அந்த மாதிரி ஒரு ரூமில் அவங்க அப்பாவும் அவர் இருந்திருக்காங்க. அவர் அப்பாவுக்கு பாருங்கள் மகனை எப்படி கொண்டு வரணும்னு ஒரு ஆசை. மகனுக்கு பாருங்கள் அப்பாவுடைய கனவை எப்படி நிறைவேற்றணும். பாபா சாஹேப் அம்பேத்கர் என்ன பண்ணுவாராம், வந்த உடனே தூங்கிடுவாராம். 2 மணி வரைக்கும் இவர் தூங்குவார், அப்பா வந்து முடிச்சுக்கிட்டு இருப்பார். அதுக்கப்புறமேல அப்பா தூங்குவார், சமையல்லாம் பண்ணி கொடுத்தா. அதுக்கப்புறம் தான் இவர் சாப்பிடுவார். சாப்பிட்டுட்டு அவர் தூங்கின பிறகு 2 மணிலேருந்து காலையில் வரைக்கும் இவர் படிப்பாராம். அந்த மாதிரி இந்த என்னுடைய ஃப்ரெண்டு என்ன பண்ணியிருக்காரு, நைட்டெல்லாம் அவங்க தூங்கும்போது இவர் வந்து முழிச்சிக்கிட்டு இருந்தால் அதை புரட்டியிருக்காரு. கடைசியில் பார்த்தா இவருக்கு ஐஐடிஐ கிடச்சிருச்சு, அவங்களுக்கு கிடைக்கல. இந்த ஹாஸ்டலில் போனால் நிறையா விஷயங்கள் நமக்கு கிடைக்கும். ஒவ்வொரு மாணவன்கிட்ட இருந்தும் ஒன்று கற்றுக்கலாம். ஆனால் யார் கற்றுக்க முடியும், அந்த பொறுப்புடன் இருக்கிறவங்க தான் கற்றுக்க முடியும். ஒருத்தட்ட பார்த்திங்கன்னா எப்படி நேர்த்தியாக அவங்களுடைய அறையை வச்சுக்கிறதுங்கிறது கற்றுக்கலாம். ஒருத்தரை பார்த்தா ஓ, இந்த புக்கு படித்தா இந்த நாலேஜ் கிடைக்குதா அப்படின்னு தெரிஞ்சுக்கும். சில பேர் பார்த்திங்கன்னா முதல்லேருந்து சொல்லுவாங்க, இதுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணோம்னா ஜெயிக்க முடியும், இதுக்கு தான் எதிர்காலம்னா அவங்ககிட்டருந்து ஒன்று கற்றுக்க முடியும். இப்படி பல்வேறு விதமான சூழல்கள். இப்போ ஒரு உதாரணம் சொல்ல பாருங்களேன். ஸ்கூலில் இருக்கிற வரைக்கும் பெற்றோர் கொஞ்சம் கைட் பண்ணி பேச்சு போட்டி, கட்டுரை போட்டிலாம் எழுதுகிறவங்க, அதுக்கப்புறம் காலேஜ், அதை ஹாஸ்டல் ஒரு 150-160 கிலோமீட்டருக்கு அந்தாண்ட போன பிறகு அவங்க ஒரு பேச்சு போட்டியில் கலந்துக்கணுன்னா பெற்றோர்கிட்டலாம் எழுதி வாங்குறதுக்கு பாயிண்ட்ஸுக்கெல்லாம் ஒன்றுமே இருக்காது. அவங்களே சொந்தமாக பேச ஆரம்பிக்கணும். இப்போ தான் அவங்களுடைய டேலண்ட்ஸ் தெரிய ஆரம்பிக்கும். இது நாள் வரைக்கும் இட் இஸ் அ பாரோடு நாலேஜ். இப்போ தான் இதுக்காக இப்போ படிக்க ஆரம்பிப்பாங்க. இந்த புக்கிலேருந்து 4 பாயிண்ட் எடுக்கலாம், அந்த புக்கிலேருந்து 4 பாயிண்ட் எடுக்கலாம், இந்த கவிதையை கோட் பண்ணலாம், இந்த ஜோக்கை சொல்லலாம். அப்படி தான் அது வளரும். அதனால் கல்லூரி வாழ்க்கையில் விடுதியில் தங்குகிற மாணவர்களுக்கு கூடுதல் பொறுப்பு இருக்குது. ஏன்னா விடுதியில் தங்குறதுல ஏன் பொறுப்பு அப்படின்னு சொல்லனா, நம் மீது அதிக முதலீட்டை பெற்றோர் செய்கிறார்கள். அந்த முதலீட்டுக்கு நாம் நியாயமாக நடந்துக்கணும். இப்போ டெய்லி காலேஜுக்கு வீட்டிலேருந்து போனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய மெஸ் பில்லாம் பார்த்திங்கன்னா 4000-5000 வருதுன்னு வச்சுக்கோங்க. 4000-5000 பெற்றோர் கூடுதலாக செலவு பண்ணுறாங்க ஹாஸ்டலில் இருக்கவங்க. அப்போ கூடுதல் பொறுப்பு இருக்குது, கூடுதலாக கற்றுக்கணும். ஏன்னா நிறைய நேரம் நமக்கு இருக்குது. நம்ம செய்ய வேண்டிய பணிகளையும் பெற்றோர் செஞ்சுட்டு நமக்கு நேரத்தை உருவாக்கி தருகிறார்கள். அந்த நேரத்தை நாம் எப்படி செலவு செய்ய போகிறோம். இப்போ நம்மக்கிட்ட ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியை ஒப்படைச்சிட்டாங்கனாலே நாம் என்ன பண்ணணும்னா அதை ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். ஒரு முறை நான் பஸ்ஸில் வந்துட்டு இருந்தேன். ஒருத்தர் என்ன பண்ணார்னா நின்றுட்டு வர்றாரு, நான் உட்காந்துட்டுருக்கிறேன். அவர் கையில் ஏதோ ஒரு ஹெவியான ஒரு சப்ஸ்டன்ஸ் வச்சுருக்கிறாரு. ஏதோ ரொம்ப பார்த்து எல்லோரும் ஏறும்போது இப்படிங்கிறாரு. அது என்ன அப்படின்னா, அது ஒரு கண்ணாடியில் செஞ்ச ஒரு பாத்திரம், அதுக்குள்ளே ஒரு ஏதோ மருந்து கொண்டு போகிறார். அவர் என்ன பண்ணார்னா, தம்பி இதை கொஞ்சம் நீங்கள் பார்த்துக்கிறீங்களா அப்படின்னாரு. கொடுங்க அப்படின்ட்டேன். நான் மடியில் வச்சுக்கிட்டேன். இப்போ என்னாச்சுன்னா, பஸ்ஸு குலுக்கும் போதெல்லாம் எனக்கு பயம், எங்கே கீழே உளுந்து அது உடஞ்சிருமோன்ட்டு அதையே பத்திரமா வச்சுக்கிட்டு இருந்தேன். ஏன்னா ஒரு பொறுப்பை நிர்வகிப்பது என்பது, ஒரு பொறுப்பை ஏற்றுக்கொள்வது என்பது ஒரு கண்ணாடி குடுவையை கையில் வைத்திருப்பதைப் போல. குலுங்கல்கள் இருக்கிற இடத்தில், நெரிசல்கள் இருக்கிற இடத்தில், நெருக்கடிகள் இருக்கிற இடத்தில் நாம் எப்படி அதை பத்திரமாக பாதுகாத்து கொண்டு போய் சேர்க்கிறோம் அப்படிங்கிறது மாதிரியான ஒரு பொறுப்பான ஒரு விஷயம். நாங்கள்லாம் இந்த சப்டிவிஷனல் மேஜிஸ்ட்ரேட்னு சொல்லுவாங்க, சப் கலெக்டராக இருக்கும்போது 2 ஊர் மக்களுக்குள்ள பிரச்சனை வந்துடும். வரப்பு தகராறு அல்லது வாய்க்கால் தகராறு, ஏதாவது ஒரு தகராறு வரும். அப்போ இந்த ஊர் மக்கள் வருவாங்க, இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குங்க ஐயா, இது கொஞ்சம் தீர்க்கணும் அப்படிம்பாங்க. இந்த ஊர் மக்கள் வருவாங்க, இந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னு. இப்போ இவங்க 2 பேரையும் உட்கார வச்சோடனே, இதை பாருங்கள் உங்களுக்கு என்ன வரும், இதை பாருங்கள் இந்த மாதிரி நிலவரம், நீங்கள் என்ன சொன்னாலும் அது மாதிரி நடந்துக்கிறாம்பாங்க. இவங்களை கேட்டால் இந்த மாதிரி பிரச்சனை, நீங்கள் சொல்கிறபடி நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் அதுபடி. இப்போ என்ன ஆகுதுன்னா நமக்கு பொறுப்பாயிருது. என்ன பொறுப்புனா, இவங்க நீங்கள் சொல்கிறபடி நடக்கிறோங்கிறாங்க, இவங்க நீங்கள் சொல்கிறபடி நடக்கிறோங்க. இப்போ என்னென்னா 2 பேருக்குமே நியாயமான ஒரு தீர்வை நம்ம சொல்ல வேண்டியதாக போயிடுது. அது மட்டும் இல்லை, இப்போ என்னென்னா இவங்களும் புண்படாமல் இருக்கணும், அவங்களும் புண்படாமல் இருக்கணும்.
இருவரும் மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு தீர்வை நம்ம சொல்லணும். இதை தான் ஆங்கிலத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா வின் வின் சுச்சுவேஷனுங்கிறாங்க. இது ஒரு பெரிய விஷயம் இல்லை. 2 பேருக்கும் பொதுவான நியாயம், 2 பேரும் பலனளிக்கக்கூடிய ஒரு நியாயத்தை சொல்லணும்னு. அப்போ என்ன ஆகுதுன்னா பால் இஸ் இன் அவர் கோர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளுக்கு தான் ரெஸ்பான்சிபிலிட்டி. அப்போ கல்லூரி வாழ்க்கையில், அதுவும் விடுதி வாழ்க்கையில் உங்கள் கையில் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியை கொடுக்கும்போது நீங்கள் ஜாக்கிரதையாக அதை டிஸ்சார்ஜ் பண்ணணும். ஒவ்வொரு நிமிடத்தையும் உங்கள் பொறுப்பை உணர்ந்து நீங்கள் செயல்பட வேண்டும். முதல்ல என்னென்ன பொறுப்புகள்? ஒன்று பண ரீதியான பொறுப்புகள். உங்கள் அப்பா அம்மா கஷ்டப்பட்டு அனுப்புகிற பணத்துக்கு நீங்கள் நியாயமாக நடந்துக்கணும். 2வது எதிர்பார்ப்புகள், உங்கள் பெற்றோருடைய எதிர்பார்ப்புகள், சமூகத்தினுடைய எதிர்பார்ப்புகள், உங்களுக்கு பாடம் நடத்துகிற பேராசிரியருடைய எதிர்பார்ப்புகள். இப்போ உங்கள்கிட்ட கீழே ஒரு தம்பி இருப்பார். இப்போ நம்ம பொறுப்பாக நடந்துக்கலன்னு, இப்போ சில வீட்டில் என்ன ஆகுன்னா அக்கா எடுக்கிற டெசிஷன் தங்கச்சியை பாதிக்கும், அண்ணன் எடுக்கிற டெசிஷன் தம்பியை பாதிக்கும். அதனால் என்னென்னா இது நம்முடைய சிஸ்டத்தில் ஃபேமிலிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக நீட்டு. இப்போ வெளிநாடுகள்லாம் எப்படின்னா அப்பா பெரிய சயின்டிஸ்ட்டாக இருப்பார், மகன் மெக்கானிக்காக இருப்பான். அதை பற்றி அவர் கவலையே பட மாட்டார். ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் நான் எல்லா ஆப்பர்ச்சுனிட்டியும் கொடுத்தேன், படிக்க வேண்டியது அவனுடையது. அங்கே அப்பாவை மகனுடைய வேலையை வைத்தோ மகன் என்ன பண்ணுறானோ நினைக்கிறது இல்லை. ஆனால் நம்ம ஊரில் எப்படின்னா டாக்டர்னால் அவங்க மகன் டாக்டராக இருக்கணும், அல்லது ஒரு நல்ல உத்தியோகத்தில் இருக்கணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்புகள் இருக்கக்கூடிய ஒரு சொசைட்டி. நம்ம சொசைட்டி வேறு மாதிரியான சொசைட்டி. நான் ஆஃப்ஸ்டடேவை பற்றி சொன்னேன் இல்லையா? பவர் டிஸ்டன்ஸ் இண்டெக்ஸ், அப்புறம் இண்டிவிஜுவல் விசஸ் கலெக்டிவிசம், 3வது அன்சர்டன்டி அவாய்டன்ஸ் இண்டெக்ஸ் அப்படின்னு 3 விஷயங்கள் நான் சொன்னேன். ஆஃப்ஸ்டடே எழுதுகிற கல்ச்சர் அண்ட் ஆர்கனைசேஷன்ஸை. இங்கே எப்படின்னா எல்லாமே கலெக்டிவாக தான் டெசிஷன். ஒரு வீடு வாங்கணுமா, எனக்கு இந்த வீடு பிடிச்சிருக்குன்னு போய் ஒரு அப்பா வாங்கிட முடியாது. வீட்டில் இருக்க எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ணி அந்த வீட்டை வாங்க வேண்டிய ஒரு சூழல். இப்போ பையன் ஒரு கோர்ஸ் போகணுன்னா வீட்டில் இருக்கவங்க எல்லாம் டிஸ்கஸ் பண்ணி அந்த கோர்ஸை டிசைட் பண்ணுவாங்க. ஒரு கார் வாங்கிறதுனா கூட தானாக ஒரு முடிவு எடுக்க முடியாது, எல்லோரும் சேர்ந்து ஒரு கலெக்டிவான டெசிஷன். ஏன்னா நம்முடைய ஃபேமிலி சிஸ்டம் அப்படி, ஈஸ்ட் அப்படி கலெக்டிவ் டெசிஷன். ஆனால் வெஸ்ட்டு அப்படி கிடையாது. அங்கே இண்டிவிஜுவல், எனக்கு பிடிச்சது இதுதான், நான் இதுதான் படிப்பேன். அதனால தான் நான் அந்த ஸ்ட்ரேஞ்ச் கேஸ் ஆஃப் பில்லி பிஸ்வாஸ் பற்றி சொன்னேன் நான், அருண் ஜோஷி எழுதுனது. அங்கே என்னென்னா அந்த பையனுக்கு ஆந்த்ரோபாலஜி விருப்பம், ஆனால் அப்பா இன்ஜினியரிங் சேர்த்துணுன்னு ஆசைப்படுறாரு. கடைசியில் அவன் ஆந்த்ரோபாலஜி தான் படிச்சுட்டு வருவான், டு த டிசப்பாயின்மெண்ட் ஆஃப் ஹிஸ் ஃபாதர். என்னென்னா இங்கே எதிர்பார்ப்புகளை நம்ம பூர்த்தி செய்ய வேண்டிய ஒரு சமூக சூழலில் வாழ்கிறோம். அதனால் என்னென்னா பெற்றோருடைய எதிர்பார்ப்பு என்ன, உடன் பிறந்தவர்களுடைய எதிர்பார்ப்பு என்ன. இப்போ சில வீடுகள்லாம் பார்த்திங்கன்னா அந்த காலத்தில், இப்போ இல்லை, அந்த காலத்தில் என்ன, ஒரு அண்ணன் வேலைக்கு போயிட்டு தங்கைங்களுக்கெல்லாம் திருமணம் செஞ்சு வச்ச வீடுகள்லாம் இருக்குது. தம்பிகள்லாம் படிக்க வச்ச சில பேர் இருக்கிறாங்க. தம்பிகளுடைய நலனுக்காக, தங்கைகளுடைய நலனுக்காக திருமணம் செய்து கொள்ளாமல் இருந்த அக்காக்கள் உண்டு, அண்ணன்கள் உண்டு. இது மாதிரி இப்போ எதிர்பார்ப்புகள், இந்த எதிர்பார்ப்புகள் இதெல்லாம் நம்ம தலையில் ஒரு பொறுப்பை ஏற்றி வைத்திருக்கிறது. அந்த பொறுப்பை ஏற்றி வைக்கிற போது அதை நிறைவேற்றுவதற்கு விடுதி வாழ்க்கையில் உன்னிப்பாகவும் நுணுக்கமாகவும் விழிப்புணர்வோடும் இருப்பது அவசியம். இது 2வது டைமென்ஷன். 3வது டைமென்ஷன் விடுதி வாழ்க்கையில் என்னென்னா சோஷியல் ஸ்கில்ஸ். விடுதிக்கு போயிட்டோம், அப்போ நம்ம பலதரப்பட்ட மக்களோட பழக வேண்டியதாக இருக்கும். சில பேர் என்னன்னாக்க எல்லா எஜுகேஷன் முழுக்கவே சொந்த ஊரில் முடிச்சிருவாங்க. அண்மையில் நான் ஒரு இதில் பார்த்தேன், சொந்த ஊரில் தன்னுடைய வாழ்க்கையை முடித்துக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அந்த ஊரை விட்டே வெளியே வர மாட்டாங்க. அவங்க அங்கே பிறப்பாங்க, அங்கேயே ஒரு வேலையை செய்வாங்க, விவசாயம் பார்த்துட்ருப்பாங்க, எங்கேயுமே அந்த ஊரை விட்டு போக மாட்டாங்க. அங்கேயே ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்குவாங்க. சொந்தக்காரங்க, சம்பந்திங்க எல்லாம் அந்த ஊர்லேயே இருப்பாங்க. அந்த ஊரை தாண்டி அவங்களுடைய வீச்சே இருக்காது, அப்படியே இருக்கும். அப்படிப்பட்டவங்க பெரிய அளவில் மற்றவங்களோட அனுசரிக்கிறதுக்கோ சமூக திறன்களை பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகள் இல்லை. இப்போ நானே எடுத்துட்டிங்கன்னா எங்கள் ஸ்கூலு வாக்கபிள் டிஸ்டன்ஸ். நாங்கள் காலையில் போவோம், போயிட்டு மத்தியானம் வீட்டுக்கு சாப்பிட்டுட்டு மறுபடியும் போவோம். சாயந்தரம் 4:30 மணிக்கெலாம் வந்துடுவோம். அவ்வளோதான். வீடும் பள்ளிக்கூடமும் பக்கம். நாங்கள் விளையாடுறது பள்ளிக்கூடத்தில் போய் தான் விளையாடுவோம். எல்லாமே அந்த மாதிரி பெரிய அளவில் எக்ஸ்போசர் ஒன்றும் கிடையாது.
எனக்கு கல்லூரி போன பிறகு தான் எக்ஸ்போசர். அதுலேயும் விடுதியில் இருக்கும்போது எனக்கு எக்ஸ்போசர் எக்கச்சக்கமான எக்ஸ்போசர். ஏன்னா பல மாவட்டங்கள்லேருந்து வந்த மாணவர்கள், சில மாநிலங்களிலிருந்து வந்த மாணவர்கள், வேறு சில நாடுகளிலிருந்து வந்த மாணவர்கள், அவர்களோட பழகுவதற்கான வாய்ப்பு கிடைச்சிது. இதே நான் சிவில் சர்வீசஸ் போன பிறகு பார்த்திங்கன்னா பல்வேறு மாநிலங்கள்லேருந்து பார்த்திங்கன்னா அந்த நார்த் ஈஸ்ட்லேருந்து வரக்கூடிய மாணவர்கள், கேண்டிடேட்ஸு, சக்ஸஸ்ஃபுல் ஆஃபீஸர்ஸ் அவங்க வருவாங்க. பஞ்சாப்லேருந்து வரக்கூடியவங்க, காஷ்மீர்லேருந்து வரக்கூடியவங்க, இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர். நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன், டிபெட்டன் முஸ்லீம் ஒருத்தர், அவர் பேர் சையத் அகமது பாபா அப்படின்னு சொல்லிட்டு அவர் எங்களோட இருந்தார். அவர் சொன்னார், இந்த மாதிரி 300 ஃபேமிலிஸ் இருந்தாங்க டிபெட்டன் முஸ்லீம்ஸ், அவங்க வந்து நேபாளில் இருந்தாங்கன்ட்டு. அவரோட பேசும்போது அவர் நிறைய புதிய புதிய விஷயங்கள்லாம் சொல்லுவார். இவங்ககிட்டலாம் பழகும்போது நேஹின்னு ஒருத்தர் இமாச்சல் பிரதேசிலேருந்து, அதில் இதுக்கெல்லாம் நம்ம சோஷியல் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணுறது ரொம்ப முக்கியம். இந்த சோஷியல் ஸ்கில்ஸை எப்படி ஹாஸ்டல் டெவலப் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி ஃபர்தராக பார்ப்போம். நன்றி, வணக்கம்.